ரொம்ப நாளாகவே பயணம் பண்ணாமல் இருந்த நம்ம இப்போ புதுச்சேரிக்கு போகலாமா நண்பா? ஒரு சின்ன வேலையாக புதுச்சேரிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பியிருந்தோம். யாருன்னா கிருபை இடத்துல இருக்கிறீங்களோ நானும் தான். 2 கார் இருக்குது, எந்த காரில் போகிறதுன்னு சொல்லி யோசனையாகவே இருந்துச்சு. நம்ம வீடு அப்படியே ஒரு எடுத்தாச்சு. காரில் போகிறதா இருந்த நாங்கள் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம் பெண்ணாகர வரைக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போக போகிறோம். அட போங்கப்பா, பெண்ணாகர வரைக்கும் பைக்குன்னு சொல்லிட்டு இப்போ தருமபுரி வரைக்கும் பைக்குன்ட்டாங்க. அன்பு, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி அலைய விட்றீங்களே தானே? ஆமாம் நண்பா, நம்மளோட அன்புக்கு பாண்டிச்சேரிக்கு வரவே விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னால் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன். நான் தான் அன்பை அடம் பிடிச்சி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், காரில் போகிறோன்னு சொல்லி. கடைசியாக இப்போ பைக்கில் தருமபுரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி போகிறதா சொல்கிறாங்க. அன்பு எபி அண்ணாவும் முன்னாடியே போயிட்டாங்க. நானும் எட்வின் அண்ணாவும் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். எனக்கு நல்லா மூக்கில் பூவோட வாசனை தான் வருது. எட்வின் அண்ணா அங்கே பாருங்கள், எப்படி பூ பூத்து அதுலேருந்து வர வாசனையே கும்முன்னு இருக்குது. ஆமாம் நண்பா, இந்த ரோட்டில் மட்டும் மழை காலத்தில் மட்டும் வந்துட்டீங்க, மனமும் வீசும், மனமும் கவரும், அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட பெண்ணாகர டு நாகமர ரோடு நண்பா. இந்த பூச்செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பூச்செடி ஏதோ ஒன்று பயன்படுத்த முடியும்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இங்கிருந்து பார்க்கவே பிரமிப்பான காட்சியாக இருக்குல்ல. ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம், ரிசப்ஷன் மேரேஜ் ஆமாம் நண்பா, இப்போ நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறதே ஒரு மேரேஜுக்காக தான் நண்பா. அதாவது இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷனு, நாளைக்கு காலையில் மேரேஜ் நண்பா. நம்மளோட தமிழ்நாடு அரசு இப்போ ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பசுமையான மாவட்டம் எதுன்னு சொல்லி நீலகிரி இருக்குது நண்பா. 2வது தான் நம்மளோட மாவட்டம் தருமபுரி இருக்குது. 3வது கிருஷ்ணகிரி இருக்குது நண்பா. நாங்கள் 4 பேருமே ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கிறோம். இப்பயே மழை வர மாதிரி மேகமூட்டங்கள்லாம் இங்கே சூழ்ந்து இருக்குது நண்பா. நம்ம ஏரியாவில் மழை வரதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக நம்ம தருமபுரி ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு நம்ம எட்வின் அண்ணா. எப்பயும் போல் ட்ரிப்புனாலே சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்புவோம். அதே மாதிரி இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போகிறோம் நண்பா. சாப்பிட்டு முடிச்ச உடனே யார் தருமபுரி வரைக்கும் எந்த வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ எட்வின் அண்ணா வண்டி ஓட்டுறாங்க. அன்பு அவங்க தான் வேகமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வேகமாக போவாதான், இங்கே முன்னாடி விட நம்ம பொறுமையாகவே இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். அடப்பா, வீடியோ உனக்காக போட்டா. ஐயோ டே, இப்பெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோ. இவனை தானே தேடிட்டு இருந்தோம் டிரைவரா. ஆ 4 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கா. பெங்களூருக்கு வேலைக்காக போயிருந்தேன்லண்ணா, அப்போ 12 சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்க. ஏன்னா நான் வீடியோ கண்டினியூஸாக போடாதனால. இனிமேல் 1000 சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறோம். என்ன சொல்கிறேன் அன்பு? ஆமாம், இதுதான் உள்ள ஓடுறேன். பெண்ணாகரத்துலேருந்து தருமபுரி வரைக்கும் நான் தான் நண்பா ஓட்ட போகிறேன். நம்மளோட பாண்டிச்சேரி ட்ரிப்பில் இன்னொருத்தர் இணைய போகிறாரு. அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் தருமபுரியிலேருந்து கடத்தூர் வரைக்கும். வேறு யாரும் இல்லை நண்பா, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச நம்ம எபி அண்ணாவோட அண்ணன் இமானுவேல் அண்ணன் தான். இமான் அண்ணாவை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு நண்பா. இங்கே 3 பேர் முன்னாடி போவ, அந்த டன்னன் கூட போகிறது, இது நாங்கள் பின்னாடியே துரத்திட்டு வர்றது பார்த்து அப்படியே கில்லி படம் சேசிங்காட்டம் இருக்குல்ல நண்பா. இதில் என்ன சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா,
விமான நான் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இங்கிருந்து பைக்லேயே பாண்டிச்சேரி போவோம், சூப்பரான ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லி. ஆல்ரெடி அன்பு ரொம்ப சோகத்தில் இருக்கான், இதில் பைக்கில் தான் போகணுன்னே ரொம்ப சோகமாயிருவானேன்னு நினச்சேன். ஆனால் பைக்கை நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு உடனே பைக் வாங்கிட்டானும்பா. கரெக்டாக வந்து திருவண்ணாமலை ரோட்டை டச் ஆகிடுச்சு நம்ம. போடா போடா. நாங்கள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம் நண்பா. நாங்கள் காரில் போகிறதா இருந்தனால ஹெல்மெட் எடுத்துகிட்டு வர முடியல நண்பா, இல்லைன்னா நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் வந்திருக்கோம். மாற்றிக்கலாமா இல்லை? மாற்றிக்கிறதா சொல்லு, மாற்றிக்கலாம். ஹைவே டச் ஆனதுக்கப்புறம் தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் நிறுத்தாமல் இப்போ நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். சிங்காரப்பேட்டைக்கு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது, பாண்டிச்சேரிக்கு 170 கிலோமீட்டர் இருக்குங்கப்பா. தர்மபுரி வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பெட்ரோல் போட்டிருந்தோம். இப்போ பாண்டிச்சேரிக்கே போகிறதுனால ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாகவே திருவண்ணாமலை ரோட்லேருந்து திருப்பத்தூர் கட்ட ஆகிற இடத்துல ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் போயிட்டு கேக்கு அப்புறம் ஜூஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். பிளாஸ்டிக் பாட்டில் ஜூஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இருட்டாகிறதுக்குள்ளே பாண்டிச்சேரி போயிட முடியுமா? பார்க்கலாம் பார்ட் 2ல்.